ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ட்ராமா பார்க்கலாம். பேர் கேட்க வேணாம், ஆல்ரெடி வந்து த ஒண்டர்ஃபுல் ஃபூல்ஸ்க்கு வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்க. நான் கொஞ்சம் கூட எதிரே பார்க்கல. அவங்க நெட்ஃப்ளிக்ஸ்லேருந்து ஸ்ட்ரைக் வரும்னு எதிரே பார்க்கல. அவங்க எப்பவுமே பிளாக் தான் பண்ணுவாங்க. என்னுடைய மிஸ்டேக் தான் நினைக்கிறேன். நிறைய ஃபோட்டோ கிளிப்பிங்ஸ் வந்து இஷ்டம் போல் அடித்து விட்டுட்டேன். அதனால தான் கொடுத்துட்டாங்க. பரவாயில்ல, இந்த சேனலில் ஒரு ஸ்ட்ரைக் இருக்குதுன்னு நினச்சா வருத்தமாகவே இருக்குது. சரி, ஸ்டோரியோட உள்ள என்னென்னு பார்த்துடலாம். இது ஒரு பொசசிவ் ட்ராமா தான். ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஒரு தூக்கத்தில் நடக்கிற வியாதி மாதிரி இருக்குது. அது வந்து ஒரு லவ் கிடைச்சாதான் அந்த வியாதி போகுன்ற மாதிரி இருக்குது. நம்ம ஹீரோ தான் வந்து அந்த வியாதியை போக்க வேண்டிய ஒரு ஆளாக இருக்கார். அதை நம்ம ஹீரோயின் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோவோட தம்பின்னு நினச்சிக்கிறாங்க. இப்படின்னு வந்து ஒரு ட்ரையாங்கல் லவ் ஸ்டோரியாக நம்ம ஹீரோயின் எப்படி வந்து பொசசிவில் பொங்குறாங்க, அது போக நம்ம ஹீரோவை எப்படி படாத பாடுபடுத்துகிறாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த ட்ராமா. சரி, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தயவுசெய்து எல்லோரும் ஒரு லைக் அண்ட் ஹைப் கொடுத்தீங்கன்னா தான் கொஞ்சமாவது இந்த ட்ராமா கொஞ்சமாவது ரீச் ஆகும். இல்லைனா அப்படியே அது ரீச் வந்து ஸ்டாப் ஆகிடும் ஸ்ட்ரைக் இருக்கனால. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு ஸ்டுடியோ தான் காட்டுறாங்க. அதில் நம்ம ஹீரோயின் வந்து வாய்ஸ் ஆர்டிஸ்ட்டாக போகணுன்னு உங்களுக்கு ரொம்ப ஆசை. அதுக்கான ஆடிஷனுக்கு தான் தன்னுடைய ஃப்ரெண்டுங்களை கூப்பிட்டுட்டு அப்படியே அந்த ஆடிஷனுக்கு வந்திருக்காங்க. உள்ளே போயிட்டு அந்த அந்த ஆர்டிஸ்ட் மாதிரி பேசணும் இல்லையா, அதெல்லாம் பக்காவாக பேசுகிறாங்க. அது வந்து ஒரு ஸ்லீப்பிங் பிரின்சஸோட ஸ்டோரி தான். அது போக அவங்க வந்து எக்கச்சக்கமாக அவங்களே அடிச்சு விட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப நல்லாவே பேசுகிறாங்க. அங்கே இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சி போகுது. நம்ம ஹீரோயின் ரொம்ப குஷியாயிடுறாங்க. அது போக வந்து செகண்ட் ரவுண்டுக்கும் வந்து செலக்ட் ஆகிடுறாங்க. இப்படியே நம்ம ஹீரோயின் காலேஜில் படிக்கிற ஒரு சீனியரும் அந்த இடத்துக்கு வாரா. வந்துட்டு ஹீரோயின் வந்து அந்த நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணது அவளுக்கு பிடிக்கவே இல்லை. பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட இவளை ரிஜெக்ட் பண்ண முடியுமான்னு கேட்டால், இல்லை முடியாது, டேரக்டராக எங்கள் சிஇஓவே வந்து இதை கேட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து மிகப்பெரிய ஒரு ஆள். அவன் வந்து இந்த மூவி மேக் பண்ணுறது, சாங் மேக் பண்ணுறது, இப்படி வந்து ப்ரொடியூசர் கம்பெனி தான் வச்சுருக்கான். அதில் தான் நம்ம ஹீரோயின் பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்படி அந்த சீனியர் என்ன பண்ணுறான்னா, நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஹாரர் மூவியை வந்து டக்குன்னு ப்ளே பண்ணுறா. இது இந்த பிள்ளை வந்து அதை பார்த்தோன்னே அவள் ஸ்டக் ஆகிடுறா. ஏன்னா நம்ம ஹீரோயினுக்கு ஒரு வியாதி இருக்குது. ஏதாவது த்ரில்லிங்காக பார்த்துட்டு பயந்துட்டானா அவள் 10 மணி நேரத்துக்கு அப்படியே வந்து தூக்கத்துக்கு போயிடுவா. அவளை வந்து யாராலையும் எழுப்ப முடியாது. இப்போ அப்படி ஒரு நிலைமைக்கு போக நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வராங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து கொஞ்சம் நேரம் இரு, நான் போய் கொடை எடுத்துகிட்டு வரேன், மழை வருது அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அந்த சமயம் நம்ம ஹீரோ அந்த பக்கம் கிராஸ் பண்ணுறான். நம்ம ஹீரோயின் பாட்டில் தூக்கத்தில் நடந்து போயிட்டுருக்கா. நம்ம ஹீரோ யாரா அந்த பொண்ணு மலையில் இப்படி போகிறாளே அப்படின்ற மாதிரி பார்க்குறான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திட்டுறாங்க, இதுக்குடி மலையில் நலையிறன்னு சொல்லிட்டு இவளை அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனால் டாக்டர் சொல்கிறாரு, இன்னும் உனக்கு இந்த வியாதி வந்து முத்திட்டே தான் இருக்குது. இப்படி தான் நான் ஒரு இடத்துல கேள்விப்பட்டேன், உன்ன மாதிரி வியாதி இருக்க ஒரு பொண்ணுக்கு அவ வந்து ஒரு உண்மையான காதலை கண்டுபிடிச்சா. அந்த காதலை கண்டுபிடிச்சோனே அவளுக்கு இந்த தூக்கம் வர வியாதி வந்து நின்றுச்சு. அதனால நீயும் போய் உண்மையான காதலை நீ கண்டுபிடி, அது போக நீ யாரையாவது லவ் பண்ணுன்ற மாதிரி சொல்ல, இது ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்சு இன்னைக்கு உனக்கான மன்னவனை பிடிச்சி கொடுக்காம விட மாட்டோம், வாடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இங்கே இவன் தான் நம்ம ஹீரோவுடைய தம்பி. அவன் மிகப்பெரிய ஒரு சிங்கர். அவன் பாடிட்டுருக்கான். பட் நம்ம ஹீரோ பார்த்து முறைச்சிட்ருக்கா. இங்கே இதே இடத்துக்கு தான் நம்ம ஹீரோயினும் வந்திருக்கா. இவனுக்கு ஃபேன் ஸ்பேஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகம். நம்ம ஹீரோவுக்கு தம்பியை கண்டாலே சுத்தமாக பிடிக்காது. அப்படியே நம்ம ஹீரோ ஸ்டேஜ் ஏறி பேச வரானா, ஒரு பொண்ணு வந்து டக்குன்னு தண்ணி எடுத்து மூஞ்சியில் ஊற்றிடுது. படுபாவை பயலே அப்படி இப்படின்னு திட்ட, நம்ம ஹீரோ எல்லாத்தையும் துடைச்சி போட்டுட்டு அசால்ட்டாக இருக்கான். இங்கே தம்பிக்காரன் மட்டும் அண்ணக்காரனை பார்த்து முறைக்கிறான். இவங்களுக்குள்ள என்ன சண்டைன்றதை போக போக பார்க்கலாம். இப்படியே ஹீரோயினுக்கு பாய் ஃப்ரெண்ட் தேடணும்னு இவங்களாம் சுற்றிட்டு இருக்க, இந்த பக்கம் நம்ம ஹீரோ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ வந்து நம்மளுடைய ஹீரோவுடைய தம்பி இருக்கான் இல்லையா, ஷென்னு, அவன் போட்டிருக்க மாதிரி சட்டை இவனுக்கும் கொடுக்குறாங்க. ஏன்னா அம்மா தான் இது 2 பேருக்கும் ஒரே மாதிரி செலக்ட் பண்ணியிருப்பாங்களாம். தலைவிதியே நம்ம ஹீரோ போட இப்போ ஷென்னை காட்டுறாங்க. ஷென்னு வந்து மிகப்பெரிய சிங்கர்னால எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஷென்னை கண்டோடனே எல்லாரும் வந்து ஷென் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராங்களா. ஹீரோயினுக்கு இதை பார்த்தோன்னே ஒரு மாதிரி அதிர்ச்சியாகிடுது. அதனால தூக்க நிலைமைக்கு போயிடுறா. அதே சமயம் அந்த பக்கம் நம்ம ஹீரோ லிஃப்ட்லேருந்து வெளியே வரான். நம்ம ஹீரோயின் தூக்கத்துலேயே நடந்துட்டு இருக்கா. தடுமாறி விழுக போகிறா. டக்குன்னு நம்ம ஹீரோ பிடிச்சிட்டு யாரா இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ சடனாக அவன் வந்து அன்னைக்கு பார்த்துருப்பான் இல்லையா ஹீரோயின் அரைகுறையா, அதெல்லாம் அவனுக்கு ஞாபகம் வருது. அப்படியே ஹீரோயின் ஏதோ சோஃபாவில் படுத்து தூங்குற மாதிரி நம்ம ஹீரோ மேலே படுத்து தூங்க இப்போ ஹாஸ்பிட்டலில் தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வழக்கம் போல் 10 மணி நேரம் தூங்குறவ இப்போ என்னன்னே தெரில 10 நிமிஷத்துல ஏஞ்சி உட்காந்துருக்கா. இது வந்து டாக்டர் சொன்னது உண்மைதான், கண்டிப்பாக அந்த பையன் யாருன்றதை நம்ம கண்டுபிடிச்சி உனக்கு நாங்கள் வந்து சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க.
இப்போ வந்து நம்ம ஹீரோயின் சொல்லியிருப்பா, ஒரு ஒயிட் கலர் ஷர்ட் போட்டிருப்பான்னு சொல்லிட்டு, இப்போ வந்து இந்த ஷர்ட்டா பாருன்னு சொல்லிட்டு இவங்க ஆன்லைன்ல காமிக்கிறாங்க. அது வந்து நம்மளுடைய ஷென்ன தான் காமிக்கிறாங்க. அப்பனா ஷென்னு தான் வந்து உன்னை டச் பண்ணோனே உனக்கு அந்த தூக்க வியாதி சரியாயிடுச்சு. அப்பனா ஷென்னு தான் உனக்கு கரெக்ட்டா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வியாதி தீரணும்னா, நீ அவன் கூட வந்து ஸ்லீப் பண்ணணும் அப்படின்ற மாரி எழுதி வச்சுட்டு போக, "ஏன் ஒரு நிமிஷம் நில்லுங்க. இப்படிலாம் என்னால பண்ண முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து Facebookல அவளுக்கு தோன்ற மாரி இந்த கவிதைகள்லாம் வாய்ஸை வந்து மாற்றி பேசுவா ஆர்டிஸ்ட் மாதிரி அது பேசி அப்லோட் பண்ணுவா. அப்படி அப்லோட் பண்ணியிருக்கா. அதை வந்து நம்மளுடைய ஷென்னு ஃபாலோ பண்ணுறான் போல இருக்கு. ஹீரோயின் பேசினதை வந்து கேட்குறான், உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, ஹீரோயினோட அந்த ஐடியை ஃபாலோ பண்ணுறான் போல இருக்கு. அவனுக்கும் அந்த நோட்டிஃபிகேஷன் வருது. அவனும் ஹீரோயின் பேசுறதை கேட்குறான். இந்த வாய்ஸ் ரொம்பவே யூனிக்காக நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருக்குமே தோணுது. நம்ம ஹீரோ ஹீரோயினோட ஷாப்பை வந்து கடந்து போயிட்டுருக்கான் கடையை. அப்போ சடனாக மழை வருது. நம்ம ஹீரோயின் வந்து கொடை எடுத்துட்டு, ஏன் சார் மழையில் நனையிறீங்க, வேணா என் ஷாப்புக்கு வேணா வாங்கலேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கூப்பிடுறா. ஹீரோவுக்கு ஹீரோயினை பார்த்த உடனே எல்லாமே ஞாபகம் வருது. இந்த பொண்ணு தானே நான் 2 தடவை மீட் பண்ண அதே பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்குது. சரின்னு சொல்லிட்டு ஷாப்புக்கு போய் நம்ம ஹீரோயினே நோட்டம் விட்டுட்ருக்கான். நம்ம ஹீரோயின் ஏதோ ஒரு பொருளை எடுக்க போக அந்த பொருள் டம்முன்னு வந்து நம்ம ஹீரோயின் மண்டையில விழுக பார்க்க, நம்ம ஹீரோ தான் வந்து காப்பாத்துறான். நம்ம ஹீரோ கேட்குறான், "உனக்கு பிடிச்ச மியூசிக் ஏதாவது சொல்லுன்னு" சொன்னா, எனக்கு ஷென்னோட மியூசிக் ரொம்ப பிடிக்கும்னு சொல்றப்போ, ஹீரோ வந்து கொஞ்சம் காண்டாறான். வேற ஏதாவதுன்னு சொல்றப்போ, வேற ஏதாவது மியூசிக் இருந்தா சொல்லுன்னு சொல்றான். இவன் வந்து டெஸ்டினி அப்படின்ற மியூசிக் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இவ விதிய வந்து நான் ரொம்ப நம்புவேன். விதிலாம் வந்து ஒரு உண்மையான விஷயம்னு சொல்றப்போ, ஹீரோ அதெல்லாம் நம்ப மாட்டேன்னு சொல்றப்போ, ஹீரோயின் ஒரு பெட் கட்டுறா. நான் 10 வரைக்கும் எண்ணுவேன். யாராவது ஒரு ஆள் வந்து 10க்குள்ள நான் எண்ணுறப்போ கப்பலா போயிட்டாங்கன்னா, நீ வந்து விதிய நம்பணும் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் 1லேருந்து 10 வரைக்கும் எண்ணுறாங்க. ஒரு கப்பலும் போகல. அவங்க 10 எண்ண வரப்போ நம்ம ஹீரோக்கே ஒரு மாதிரியா இருக்கு. அதனால நம்ம ஹீரோ ஹீரோயின் கண்ண மூடிக்கிறான். அப்ப கரெக்ட்டா ஒரு கப்பல் வராங்க. கிராஸ் பண்ணி போறாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ ஹீரோயின் கண்லேருந்து அந்த கைய எடுக்கிறான். ஹீரோயின் ஹைஃபை போட வர நம்ம ஹீரோ கம்முன்னு இருக்கான். ஏன்னா நம்ம ஹீரோயின் ஏமாந்துறக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லி அவன் நினைச்சான். இப்படி நம்ம ஹீரோயின் கிஃப்ட்டா குடுக்குறப்போ, நான் தான் கேம்ல தோத்துட்டேன் இல்லையா? நான் காசு குடுத்தே வந்து இந்த புக்க இந்த மியூசிக்க வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் நான் ரேப் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறா. அப்ப கரெக்ட்டா நம்ம ஹீரோவோட கீழ விழுகுது. 2 பேரும் ஒரே சமயத்துல எடுக்க போக, அப்படியே நம்ம ஹீரோ அந்த கீய வைக்கிறப்போ, அதுல இருக்க ஒரு டால் கீழ விழுந்துடுது. நம்ம ஹீரோ வந்து ஜிபே பண்ணிட்டு அங்க ஒரு புக் இருக்கு. அத பார்த்துட்டு செம்ம கோவத்துல போறான். அதுல என்ன எழுதியிருக்குன்னா, அதான் அவங்க சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஷென்னோட ஸ்லீப் பண்ணணும்னு சொல்லிட்டு, அத பார்த்துட்டு ஹீரோ செம்ம கோவத்துல போயிடுறான். இப்போ நம்மளுடைய வந்து ஹீரோயின தான் காட்டுறாங்க. அப்போ வந்து வீட்டெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்கா இல்லையா அந்த ஷாப்ப. அப்போ கரெக்ட்டா அந்த பொம்மை கீழ விழுந்திருக்கு. ஹீரோவுடைய பொம்மை, வாத்து பொம்மை. அத நம்ம ஹீரோயின் எடுத்து பத்திரமா வைக்க, இப்போ ஷென்னும் ஒரு வாத்து பொம்மைய பார்த்துட்ருக்கான். ஆக்சுவலி இவங்க சின்ன பிள்ளையில பயங்கரமா அடிச்சுக்கிட்டு இருப்பாய்ங்க போல இருக்கு. அப்போ ஏதோ ஒரு கோழி முட்டை மாதிரி உடஞ்சிருச்சு. அப்பா இவங்க 2 பேத்தையும் சமாதானம் பண்ணி வச்சு 2 பேருக்கும் ஒரு வாத்து பொம்மையை கொடுத்துருப்பாரு. இப்போ அதுதான் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோவுக்கு வந்து அந்த வாத்து பொம்மையை வந்து டக்குன்னு சாவியில் இல்லாததை பார்த்து கொஞ்சம் டென்ஷன் ஆகிறான். சரி போனா போகட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு விரக்தியோட போகிற மாதிரி காட்டுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் இருக்கா இல்லையா? அவ போன தடவ ஆடியேஷன்ல தோத்துருப்பா இல்லையா? இந்த தடவ போய் நம்ம வந்து திரும்ப வந்து அந்த வாய்ஸ் குடுக்கலாம். அவங்க நம்மள ஏத்துக்கிறாங்களான்னு பார்க்கலாம் ஆர்டிஸ்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கா. இப்போ வந்து நம்ம யோவ தான் காட்டுறாங்க ஹீரோயின் ஃப்ரெண்ட. இவன் யோவோட எக்ஸ் போல இருக்கு. நம்ம யோவ தான் இவன் கழுவி கழுவி ஊத்திட்டு இருக்கான் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட. இவளுக்கு கோவம் வந்துட்டு அவன போய் பயங்கரமா புடிச்சு எல்லார் முன்னாடியும் வம்பு பண்ணிட்டு இருக்கா. "என்னடா ஓவரா பேசிட்டு இருக்க? நானா உன்ன பிரேக்கப் பண்ணேன்? நீ பண்ண சில்மிஷனால தானே நான் உன்ன பிரேக்கப் பண்ணேன்." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவ பயங்கரமா மிரட்டிட்டு இருக்க. இவங்க வந்து ஹீரோவுடைய கம்பெனிக்கு தான் வந்திருக்காங்க. வாய்ஸ் குடுக்குறதுக்காக ஆர்டிஸ்ட்டுக்கு. இப்போ வந்து இவங்கள டெஸ்ட் பண்ண வர்றது வேறு யாரும் கிடையாது. ஜங்கு தான் வரான். இவன் தான் வந்து யோவுடைய எக்ஸ் ஆச்சே. நம்மளுடைய யோவ பார்த்துட்டு இவன் பயந்தடிச்சுட்டு ஓடுறான். "இவங்கள ஏன்டா உள்ள வச்சிருக்க? ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே இவங்க தோத்துட்டாங்களா? இனிமேலாம் இவங்கள ஆடிஷன் பண்ண முடியாது. தொரத்தி விடு" அப்படின்னு சொல்ல, இங்க ஹீரோ ஏதோ என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு பக்கம் போக, நம்ம ஹீரோ சடனா நம்ம ஹீரோயின பார்த்துட்டு, "சரி இந்த ஆடிஷனுக்கு நானே உள்ளக்க போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உள்ளக்க போறான். நம்ம ஹீரோயின் பார்த்தோன்னே, "சார் நீங்களா? இந்தாங்க உங்க பொம்மை" அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து குடுக்க வாரா. "இங்க பாரு லஞ்சம்லாம் குடுக்குற வேலைலாம் வச்சுக்கிறாத. எனக்கு
சுத்தமா பிடிக்காது. அப்படின்ற மாரி சொல்ல, சரி ஃபர்ஸ்ட் ஆடிஷன்ல எதுக்கு நீ வந்து தோத்து போயிட்டு 2வது ஆடிஷனுக்கு நீ வந்திருக்க? அப்படின்ற மாரி ஹீரோ ஒரு மாரி ரூடா பேச ஆரம்பிச்சுர்றான். உன்ன மாரி கீழ்த்தனமான பொண்ணுங்கள நான் கண்டிப்பா வந்து நான் ஆடிஷன்ல எடுத்து என் கம்பெனில நான் வேலைக்கு வச்சுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த டைரியில எழுதுனத பார்த்து ஹீரோயின தப்பான பொண்ணுன்னு நெனச்சுக்கிற, ஹீரோயின் வந்து டப்பிங் பண்ணி பேசி காமிக்கிறா. அந்த வார்த்தை பேசுற மாரி, "உன் கூடலாம் மனுஷன் இருப்பானா? நீயே ஒரு பயங்கரமான அரகன்ட்டான பெர்சன்." அப்படி இப்படின்னு ஹீரோ கழுவி ஊத்திட்டு போக, இங்க ஹீரோயினோட ஃப்ரெண்டு சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை வேற ஓடிக்கிட்டு இருக்கு. இப்படியே நம்ம ஹீரோயின் செம்ம காண்டா போறா. நம்மலாம் ஒரு ஆளா கீழ்த்தனமான பொண்ணு, கேவலமான பொண்ணுன்னு பேசிட்டான்டி. அவனுக்கு எவ்வளோ திமிரு இருக்கும் அப்படின்னு சொல்ல, போக வந்து நம்ம ஹீரோயின் போட்டு குடுத்துட்டு போயிருப்பா. அவங்க அசிஸ்டன்ட் எங்ககிட்ட காசு வாங்குனாங்க கம்பெனில சேர்த்துக்கிறோன்னு சொல்லிட்டு, ஹீரோ நிஜமாலே அப்படியாடா பண்ணுன? அப்படின்ற மாரி கத்த, இல்லடா அவன் சும்மா சொல்றான் அப்படின்னு சொல்றப்போ, சரி அந்த Facebookல பார்த்த அந்த பொண்ணு யாருன்றத தேடி சீக்கிரம் கொண்டுட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயின தான் சொல்லிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. ஒரு வழியா அட்ரஸ கண்டுபிடிச்சுட்டு, இந்த ஜங்கு பயலும் வந்து கதவ டப்பு டப்புன்னு தட்டுனா, தொறக்கிறது நம்ம யோ தான். "டேய் நாரப்பயலே இங்க என்னடா பண்ற?" அப்படின்ற மாரி கேட்க, நம்ம ஹீரோவும் வந்திருக்கான். இப்ப ஹீரோயின் முகத்த திருப்பி வச்சுட்டு உட்காந்துருக்கா. நம்ம ஹீரோயின் நல்லா கேட்குறா. "எங்கள மாரி கேவலமான ஆர்டிஸ்ட் கிட்டலாம் நீங்க வருவீங்கன்னு நெனச்சு கூட பார்க்கல. உங்க தராதரத்துக்கு ஹை கிளாஸ்லலாம் போவீங்க." அப்படின்ற மாரி சொல்ல, "எம்மா ரொம்ப பண்ணாதம்மா. எங்க பாஸ் ஏதோ தப்பா பேசிட்டாரு. அதுக்குன்னு ஓவராலாம் பண்ணாத." அப்படின்ற மாரி சொல்ல, "இங்க பாரு உன் வாய்ஸ் நல்லாயிருக்கு. உன் ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும். நான் சொல்றத கேளு. என் கம்பெனிக்கு வா." அப்படின்னு சொல்றப்போ, "அப்பலாம் வர முடியாதுடா." அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் ஃப்ரெண்டு, "அடி பாவி பொழப்ப கெடுத்துருவ போல இருக்கேன்னு" சொல்லிட்டு, "அடியே எல்லாத்துக்கும் ஓகே சொல்லி தொலடி. இது மாரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உனக்கு கிடைக்காது. அது போக ஷென் கூட நீ வேலை செஞ்சேன்னு வச்சுக்கோயேன், உனக்கு வந்து உன்னுடைய நோய குணப்படுத்துறதுக்கு ஒரு வழி கிடைக்கும்." அப்படின்னு சொல்ல, "சரி நான் வேலை செய்றேன். ஆனா உங்ககிட்ட ஒரு கண்டிஷன் இருக்கு." அப்படின்ற மாரி சொல்லிட்டு, நம்ம ஹீரோவ ஏதோ ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க. இவங்க டப்பிங் பண்ற ரூம் போல இருக்கு. அங்க நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாங்க, "நீங்க கரெக்ட்டா ஏதாவது ஒரு வசனத்த வந்து டப் பண்ணிட்டீங்கன்னா, நான் வந்து உங்க கம்பெனில சேர்றேன்னு" சொல்லிட்டு 3 சான்ஸ் குடுக்குறாங்க. இவிங்க பார்த்தா கண்றாவியா டப் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு டப்பும் பண்ண தெரியல, பேசவும் பண்ண தெரியல. நம்ம ஹீரோவுக்கு செம்ம கோவம் வருது. ஜங்க போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்கான். "மானத்த வாங்குறியேடான்னு" சொல்லிட்டு, லாஸ்ட் ஒரு சான்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கிரிப்ட் குடுக்குறாங்க. அந்த ஸ்கிரிப்ட்ல வந்து நம்ம ஹீரோயின் வந்து வெளிய வந்துடுறாங்க. அதில வந்து ஃப்ரான்ஸ் கிஸ் அப்படின்ற மாரி இருக்கும். நம்ம ஹீரோ இந்த ரூம்ல இருக்கிறதெல்லாம் நான் யூஸ் பண்ணிக்கலாம்ல அப்படின்ற மாரி சொல்லிட்டு, நம்ம ஹீரோயின் பக்கத்தில போக, நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. 2 பேரும் அப்படியே பார்த்துட்டு இருக்கப்போ, டக்குன்னு நம்ம ஹீரோயின் வாயில இருக்க அந்த லாலிபாப்ப எடுக்கிறாரு. அது கிஸ் பண்ற மாரி ஒரு சவுண்ட் வந்துடுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ சொல்றாரு, "நான் சொன்னபடி செஞ்சுட்டேன். நான் கரெக்ட்டா வந்து டப் பண்ணிட்டேன். நீ வந்து கான்ட்ராக்ட்ல சைன போடுன்னு" சொல்ல, இப்பயும் நம்ம ஹீரோயின் சரி ஓகே. ஆனா ஒரு நான் வந்து ஷென்ன பார்க்கணும். அதுக்கு ஒத்துக்கிட்டா நான் வந்து கான்ட்ராக்ட்ல சைன் பண்றேன் அப்படின்னு இவ ஒரு பக்கம் சொல்ல, சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா, இன்னைக்கு ஹீரோவுடைய அம்மாக்கு பர்த்டே. அந்த பார்ட்டி தான் நடந்துட்டுருக்கு. அங்க நம்ம ஹீரோயின கூட்டிட்டு வர, நம்ம ஹீரோயின் "என்னது இது?" அப்படின்ற மாரி கேட்குறப்ப, "எங்க அம்மாக்கு இன்னைக்கு பர்த்டே. என் தம்பி இங்க வருவான்." அப்படின்னு சொன்னோனே, "ஐயய்யோ! பர்த்டேயா? நீ முன்னாடியே சொல்லக்கூடாதா? நான் கிஃப்ட் கூட வாங்கல. நான் கிளம்புறேன். இன்னொரு நாளைக்கு பார்க்குறேன்னு" சொல்றப்போ, "அதெல்லாம் முடியாது. மாட்னியா? ஒழுங்கா உள்ளக்க வா. இல்ல அவ்வளவுதான்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ புடிச்சு உள்ள தள்ளி விட்டுர்றான். எங்க ஹீரோ எல்லாரும் வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயின பார்த்துட்டு, அவங்க யார் இந்த பொண்ணுன்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் என் பேர் வந்து ஃபங்கு அப்படின்ற மாரி சொல்லிட்டு, "ஹாப்பி பர்த்டே ஆன்ட்டி" அப்படின்னு இழுக்குறாளா, நம்ம ஹீரோ வந்து அவன் வாங்கிட்டு வந்த கிஃப்ட்ட நம்ம ஹீரோயின் கையில குடுக்குறான். "இந்தா அம்மாட்ட குடுன்னு" சொல்லிட்டு, நம்ம ஹீரோயின் வந்து அவங்க அம்மாட்ட குடுக்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கிஃப்ட் போல இருக்கு. ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. சரி நம்ம இந்த பொண்ணுக்கும், நம்ம பையனுக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹாப்பியாக, நம்ம ஹீரோ சொல்றான், "அங்க தான் இருக்கான். உன்னுடைய ஷென்னு போ என்ன பேசணுமோ போய் பேசிட்டு வா" அப்படின்ற மாரி அனுப்பி வைக்க, ஹீரோயின் "ஐயய்யோ! நான் அவன்கிட்ட பேச போறேன்னா முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணணும்." அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுல வந்து ஏதேதோ மிமிக்ரி பண்ணிட்டுருக்க. அந்த பக்கம் வர நம்ம ஷென்னு, இவ பேசுறதெல்லாம் கேட்டுட்டு, "ஓ! நம்ம Facebookல பார்த்த ஃபங்கு இவ தானா?" அப்படின்ற மாரி இவனுக்கு தெரிஞ்சிடுது. ஃபங் அப்படின்ற மாரி கூப்பிட, இவளுக்கு ஒரே அதிர்ச்சி ஆயிடுது. "என்னடா ஷென்னு வந்து பின்னாடி நிக்கிறான்." அப்படின்னு சொல்லிட்டு, நான் எப்படி இப்படி பேச போறேன்னு சொல்லிட்டு திரும்பி நிக்க, இவன் டக்குனு Facebookல வந்து மெசேஜ் அனுப்புறான். அப்பதான் இவளுக்கு தெரியுது, ஹீரோவுடைய தம்பி தான் நம்மளுக்கு இத்தன நாளா சேட் பண்ணிட்டு இருந்திருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு, "உங்ககிட்ட கொஞ்சம் நான் பேசணுமேன்னு" சொல்றப்போ, இவளும் வந்து அறிமுகப்படுத்திக்கிறா. அந்த வழியா வர ஹீரோ இத பார்க்குறான். "என்ன கன்றாவிடா!" அப்படின்ற மாரி நம்ம ஹீரோ முகத்துல
முகத்த திருப்பிட்டு போக, நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரியா தான் இருக்கு. இப்படியே இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் எடுத்த உடனே அவளுக்கு இருக்க நோய பத்தி விவரமா சொல்ல ஆரம்பிக்கிறா. "இது மாரி எனக்கு ஒரு ஹோபியா இருக்கு. இது மாரி நான் தூங்கிடுவேன். இது மாரி அந்த அந்த நோய் யாராலயும் சரிப்படுத்த முடியாது. உங்களால மட்டும் தான் சரிப்படுத்த முடியும். இந்தாங்க என்னோட டாக்டர் ரிப்போர்ட்ட கூட பாருங்கன்னு" இவ சொல்றத அவனால நம்பவே முடியல. "இங்க பாரு, என்னோட தீவிர ஃபேனுன்னு சொல்லிட்டு நெனைக்கிற நீனு. அதனால தான் நீ இப்படிலாம் பிஹேவ் பண்ற. என்கிட்ட இந்த பாச்சாலாம் செல்லாது. நீ வந்து கையெழுத்து வேணுனா வாங்கிட்டு கிளம்பு. இப்படிலாம் என்கிட்ட பேசாத. என் கூடயே இருக்கலாம்னு சொல்லி பார்க்குறியா?" அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு மாதிரியா பேசிட்டு போக ஷென்னு ஹீரோயினுக்கு ஒரு மாதிரியா ஆயிடுது. இதெல்லாம் நம்ம ஹீரோவும் தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கான். "என்னடா வந்த வேலை இப்படி போயிடுச்சே!" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப டல்லா போக, நம்ம ஹீரோ வெளியே இருந்துட்டு ரொம்ப நக்கலா கேட்டுட்ருக்கான். "என்னம்மா போன வேலை நல்லபடியா முடிஞ்சுச்சா?" அப்படின்ற மாரி கேட்க, உன் மூஞ்சி மாரி தான் எல்லாமே இருக்கு" அப்படின்ற மாரி இவ சொல்லிட்டு முகத்த திருப்பிட்டு போக, இந்த விஷயத்த வந்து நம்ம ஹீரோவுடைய அம்மா பார்த்துட்டு, "ஐயய்யோ! 2 பேருக்கு ஏதோ சண்டை போல இருக்கே" அப்படின்னு நெனச்சுக்கிறாங்க. இப்படியே நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போயிட்டு ரொம்ப சோகமா வந்து ஃப்ரெண்டு கிட்ட சொல்றா, "அடி பாவி! நம்ம போட்ட பிளான் எல்லாம் வேஸ்ட்டா போச்சுடி. இந்த ஷென்னு பையன் நான் ஒரு பைத்தியம் புடிச்ச ஃபேன் கேர்ள்ன்னு நெனச்சு விட்டான்டி" அப்படின்னு சொல்ல, இப்படியே வந்துட்டு நம்மளுடைய ஜங்கு இருக்கான் இல்லையா? அவகிட்ட போயிட்டு வந்து ஹெல்ப் கேட்குறா. "நீ தான் ஏதாவது ஒண்ணு பண்ணி ஷென்னையும், ஹீரோயினையும் ஒண்ணு சேர்க்கணும். நீ ஏதாவது ஒரு ஐடியா பண்ணணும்" அப்படின்னு சொல்லிட்டு இவ கொஞ்சம் மிரட்டுற மாரி பேசுறா. எக்ஸ் லவ்வரா இருந்தாலும் இவன் கொஞ்சம் பயந்துகிட்டு சொல்றதுக்கெல்லாம் ஓகேன்னு தான் சொல்லிட்டுருக்கான். எதுக்குன்னு தான் தெரியல. ஓகேன்னு சொல்ல, இது மாரி நாளைக்கே ஒரு மீட்டிங் இருக்கு. நம்ம ஹீரோவுடைய அம்மாக்கும், ஹீரோயினுக்கும் என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம ஹீரோயின ஷென்னுடைய வீட்டுக்கு வந்து வேலைக்காரியா அனுப்பிட்டா 2 பேரும் ஒரே வீட்ல ரொம்ப நாள் இருப்பாங்க. அதனால ஹீரோயினோட நோய குணப்படுத்திடலாம்னு சொல்லிட்டு இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. இப்படி ஹீரோவுடைய அம்மாக்கு இதெல்லாம் சொல்லி கூப்பிட்டுட்டு வந்திருக்காங்க. அவங்க ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் பேப்பரே கொண்டுட்டு வந்திருக்காங்க. இது மாரி வீட்ல தங்கி வேலை செய்றதுக்கான கான்ட்ராக்ட் பேப்பர். அப்படியே வந்துட்டு அவங்க வந்து கையெழுத்து போடுமான்னு சொல்ல, ஃப்ரெண்டுக்காரி "போடு போடு" அப்படின்ற மாரி சொல்ல, ஹீரோயின் கான்ட்ராக்ட்ட படிச்சு பார்க்காமயே கையெழுத்த போட்டுடுறா. அவங்களுக்கு ஒரே ஆச்சரியமா போகுது. உடனே நம்ம ஹீரோயின வந்துட்டு ஷென்னுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அவளோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு, "வீடு பார்க்க பிரம்மாண்டமா இருக்கு. அடிப்பாவி! சரியான பணக்காரங்களா இருப்பாய்ங்க போல இருக்குடி. இவ்ளோ பெருசா இருக்கு வீடு" அப்படின்னு சொல்லிட்டு, "பார்த்துடி, எப்படியாவது உன் நோய குணப்படுத்திட்டு பார்த்துக்கோ. நாங்க சொன்ன மாரி நீ செய்யணும்" அப்படின்ற மாரி கொஞ்சம் நம்ம ஹீரோயின ஏத்தி விட்டுட்டு போக எல்லாரும், நம்ம ஹீரோயின் வாங்கு வாங்குன்னு சொல்லி வீட்டெல்லாம் தொடச்சு எல்லாத்தையுமே கிளீன் பண்ணி நல்லா சுத்தமா வச்சிருக்கா. நம்மளுடைய ஷென்னுக்கு வந்து ஏதோ அலர்ஜி மாரி இருக்கு. அதனால வீடெல்லாம் கிளீனா இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. இவ பாத்ரூம்லலாம் போயிட்டு பாத்ரூம்லலாம் க்ரீம் எல்லாம் சேஞ்ச் பண்ணி வச்சுட்டு, ஷென்னுடைய ரூம கிளீன் பண்றதுக்காக உள்ள வந்திருக்கா. உள்ள வந்துட்டு கிளீன் பண்ணிட்டு இருக்காளா, அங்க ஒரு பொருள் ஏதோ ரொம்ப அழகா இருக்கு. அத பார்த்துட்டு அதில இருக்க பால கையில வச்சிருக்கா. அது கீழ விழுந்துடுது. அதை எடுக்க போறேன்னு சொல்லிட்டு குனியிறா. கரெக்ட்டா வந்துட்டு வீட்ல ஏதோ ஒரு சத்தம். பார்த்தா நம்ம ஹீரோ வந்திருக்கான். வந்திருக்கிறது நம்ம ஹீரோவுடைய வீட்டுக்கு தான் நம்ம ஹீரோயின் வந்திருக்கா. ஹீரோ வந்து செம்மையா வீட்ட வந்து நானி கிளீன் பண்ணி வச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்றப்போ, நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருச்சு. ஐயோ! எவனோ வந்துட்டான். போச்சு போச்சு ஷென்னு வந்துட்டான். ஃபர்ஸ்ட்டு மீட்டிங்கே இப்படிதான் இருக்கணுமா? அப்படின்ற மாரி இவ ஒரு மாதிரி கூச்சமா இருக்க, டக்குன்னு இவ விழுந்துடுறா பாருங்களேன் கீழ. நம்ம ஹீரோவுக்கு சவுண்டு கேட்டுருது. "ஏய் யார் அது? எந்திரி" அப்படின்ற மாரி ஃப்ரண்ட்ல வந்து நிக்க, நம்ம ஹீரோயினுக்கு அவ்வளோதான். "ஐயய்யோ! மன்னிச்சிடுங்க ஷென். நான் தெரியாத்தனமா வந்து கிளீன் பண்றப்போ உங்க ரூமுக்கு வந்துட்டேன்" அப்படின்ற மாரி சொல்ல, நிமிர்ந்து பார்த்தா நீயான்ற மாரி 2 பேரும் மாத்தி மாத்தி பார்த்து ஷாக் ஆகுறாங்க. ஹீரோ தன்னுடைய அம்மாக்கு கால் பண்ணிட்டு, "எதுக்கும்மா இந்த மாரி பொண்ணெல்லாம் வேலைக்கு வச்சிருக்கீங்க? தெரியாத பொண்ணோட நான் எப்படிம்மா இருப்பேன்ற" மாரி சொல்ல, "இங்க பாரு 2 மாசம் வரைக்கும் அவ தான் உன் வீட்டு வேலைக்காரி. ஏதாவது அப்படி இப்படி பேசுன, இங்க பாரு உன் சின்ன பிள்ளைய ஃபோட்டோவ ஆன்லைன்ல போட்டு விட்டுருவேன் பார்த்துக்கோ" அப்படின்ற மாரி பிளாக்மெயில் பண்ண, சரி இருந்து தொலையட்டும் அப்படின்ற மாரி அவங்க சொல்ல, இந்த பக்கம் ஃப்ரெண்டுக்காரி ஃபோன் பண்ணிட்டு கத்திட்டு இருக்கா ஹீரோயினு ஃப்ரெண்டுக்காரி கிட்ட, "ஏய் என்னடி பண்ணி வச்சிருக்கீங்க? ஷென்னு வீட்டுக்கு சொன்னா ஹீரோ வீட்டுக்கு என்ன அனுப்பி வச்சிருக்கீங்க" அப்படின்ற மாரி சொல்ல, ஃப்ரெண்டுக்காரி உடனே போயிட்டு அக்ரிமெண்ட்ட வந்து எடுத்து பார்க்குறான். அதில பார்த்தா ஹீரோவுடைய பேர் தான் போட்டிருக்கு. படிக்காம கொள்ளாம இது சைன போட, இந்த அக்ரிமெண்ட் கேன்சல் ஆனா 2,000,000 குடுக்கணும்னு வேற எழுதி வச்சிருக்காங்க. வேற வழியே இல்ல. ஃப்ரெண்டுக்காரி "நீ வந்து அங்கேயே சமாளிச்சு 2 மாசம் இருந்துருடி ப்ளீஸ்டி. 2 மாசம் தான" அப்படின்ற மாரி எப்படியாவது நீ வந்து அவனைய தான் இப்படி கைக்குள்ள போட்டுட்டு தயவு செய்து ஷென் கூட க்ளோஸ் ஆயிரு அப்படின்ற மாரி சொல்ல, இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோயின கூப்பிட்டு ஒரு லிஸ்ட்ட போட்டு வந்து கண்டிஷன் போடுறான்.
பாரு காலைல 8 மணி டூ 9 மணிக்குள்ள சாப்பிட்டுறணும். வீட்ல சத்தமே கேட்கக்கூடாது. அது போக வந்து நைட்டு பார்ட்டி, ட்ரிங்க்ஸ்ன்னு எதுவுமே இருக்கக்கூடாது. என்ன டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. அது போக 20 டிசம்பருக்கு மேல சவுண்டு வந்துச்சு, எனக்கு ரூ. 5000 நீ பே பண்ணணும். அப்படின்ற மாரி பல கண்டிஷன போட்டு, இதுக்கு ஏதாவது பிசிறு தட்டட்டுமே இருக்குடி உனக்கு அப்படின்ற மாரி மிரட்டிட்டு போக ஹீரோயின் என்னடா நீ ஓவரா தான்டா பண்ற அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி என்ன செஞ்சு தொலைறது? கான்ட்ராக்ட்ல சைன் போட்டுட்டேனே அப்படின்ற மாரி ஹீரோயின் நெனச்சிட்டு இருக்க, நம்ம ஹீரோ அப்படியே பாத்ரூமுக்கு போயிட்டு குளிக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் வந்து கிரீம், ஷாம்பூன்னு நெனச்சு எதையோ போடுறாப்ல. அது வந்து ஹேர் ரிமூவல் கிரீமு. அது தலைக்கு போட்டு பயங்கரமா தேய்ச்சிட்டு பயங்கரமா கத்த, நம்ம ஹீரோயின் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா, நம்ம ஹீரோ பயங்கரமா திட்டுறாரு. "வந்த அன்னைக்கும் வேலைய காட்டிட்டடி உனக்கு இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே இந்த குப்பை தொட்டிய கையில குடுத்துட்டு போறாரு. "என்ன பண்ணிட்டேன்னு இவன் இந்த திட்டு திட்டுறான்" அப்படின்னு சொல்லிட்டு குப்பை தொட்டிய பார்த்தா, ஹேர் ரிமூவல் கிரீம தலையில போட்டு வச்சு முடி ஃபுல்லா கொட்டி போய் கிடக்கு. இத ஹீரோயின் பார்த்துட்டு செம்ம ஷாக்காரா. இப்படி நம்ம ஹீரோயின் பயங்கரமா கூத்து பண்ணி வைக்கிறாங்க வந்த நாளடைக்கே. நம்ம ஹீரோ காலைல தூங்கி எந்திரிக்கிறான், தலைய தொடுறான், கை ஃபுல்லா முடி, தலவாணிய பார்த்தா தலவாணி ஃபுல்லா முடி. இப்படி ஒரு பக்கம் இருக்க, நம்ம ஹீரோயின் எப்படிடா போய் மன்னிப்பு கேட்கறது? ஐய்யய்யோ! முடி இருக்கா மொத்தமா கொட்டிடுச்சான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு, முடி வளர்றதுக்கான சாப்பாட ஃபுல்லா நம்ம ஹீரோயின் செஞ்சு வச்சுட்டு, இது சோயா சாப்பாடு, அது கீரை சாப்பாடு அப்படின்ற மாரி சொல்லிட்டு, இந்தாங்க இஞ்சி சாப்பிடுங்க அப்பதான் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு, கடைசியா சரியாகலன்னா அந்த விக்க தலையில மாட்டிக்கோங்க. வேற வழியே இல்ல அப்படின்ற மாரி சொல்ல, நம்ம ஹீரோக்கு செம்ம கோவம் வருது. ஒழுங்கு மரியாதையா எடுத்துட்டு போடி வெளிய. இந்த பைத்தியக்காரி வேறு என்னென்ன செய்ய காத்துட்ருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கு. ஃபர்ஸ்ட் நாளே முடி போச்சேன்னு சொல்லிட்டு, இப்படியே நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு புது ஆர்டிஸ்ட்டா வந்து ஒரு டைரக்டர் வந்து நம்ம ஹீரோயின வாய்ஸ் ஆர்டிஸ்ட்டா வந்து புக் பண்றாப்ல. அதுக்கு ப்ரொடியூசர் நம்ம ஹீரோ தான். இப்படி ஒரு பக்கம் இருக்க, ஒரு ஹீரோயின் வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட ரொம்ப க்ளோஸா வளைஞ்சு வளைஞ்சு பேசுறா. 2 பேரும் டின்னர் போலாமா, டேட்டிங் போலாமா அப்படி இப்படின்னு பேச, நம்ம ஹீரோக்கு வேலை இருக்கு நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு இவன் பொதுவாவே யாரு கூடயும் வந்து பழக மாட்டான் போல இருக்கு. அந்த பிள்ளை விடுற மாரியே இல்ல. 2 பேரும் லிஃப்ட்ல போயிட்டுருக்காங்க. அந்த லிஃப்ட் கரெக்ட்டா க்ளோஸ் ஆக போற டைம்ல நம்ம ஹீரோயின் ஓடி வந்து அந்த லிஃப்ட்டுக்குள்ள ஏற பார்க்குறாங்க. "ஐயய்யோ! இவனா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஓட பார்க்க, நம்ம ஹீரோ "எங்க போற? உள்ள வா" அப்படின்னு சொல்லிட்டு லிஃப்ட்ல தூக்கி போட்டுட்டு நம்ம ஹீரோயின் மேல கைய போட, "என்னடா இவன் புதுசு புதுசா பண்றான்" அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயின் யோசிக்க, "செல்லம் உனக்கு குளிரும்ல இந்தா போத்திக்கோன்னு" சொல்லிட்டு கோட்டெல்லாம் போத்தி விடுறான். அந்த ஹீரோயின வந்து கடுப்பேத்துறதுக்காக. அந்த ஹீரோயின் புள்ளையும் ஓடி போக, இவன் அளவ மீறுறான்னு சொல்லிட்டு ஹீரோயின் காண்டாக, திரும்ப நம்ம ஹீரோ மேல வந்துட்டு நம்ம ஹீரோயின பார்த்துட்டு, லிஃப்ட்ட விட்டு வெளிய தள்ளி விட்டுர்றான். "வெளிய போடின்னு" சொல்லிட்டு, "இங்க நடந்ததெல்லாம் மறந்துரு. மனசுல எதுவும் வச்சுக்காத" அப்படின்ற மாரி, "சீக்கிரம் வீட்ல போயிட்டு சோறாக்குற வேலைய பாரு" அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றதோட இந்த எபிசோட் இங்க முடியுது.